அதுக்கு தேவையானது வந்து அரைச்சி வச்ச ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு லெமனோட ஜூஸு, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக தேங்காய். இவ்வளோதான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். கருவேப்பிலை, ஒரு மிளகா சொல்ல மறந்துட்டேன், அது சும்மா ஒரு 3 துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதுலேயே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச அப்பளக்கறிக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ரசம் தான். நாங்கள் சில சமயத்தில் அந்த காரக்குழம்பு கூட யூஸ் பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் அவ்வளோதான். இவ்வளோ வதங்கினா போதும். இது கூட இப்போ அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் அது கூடயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், பட் எனக்கு கருகிடும், அதனால பயம். ஸோ நான் இப்போது கொஞ்சமாக, இதுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை, லைட்டாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த லெமன் ஜூஸையும் ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே கொதிக்கணும். இன்னும் கூட தின்னா ஆக்கிக்கணும்னு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை இது போதும், எனக்கு வந்து இந்த டேஸ்ட்டே பிடிச்சிருக்கு, ஸோ இதோடய நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்க்குறது. நல்ல கொதி வந்தோன்னே கொதிக்கணும். ஆக்சுவலாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோன்னே தான் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குறையெல்லாம் இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைகளை குறைச்சிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ கொதி வந்துடுச்சு, நல்லா கிளறி வேணும்.
நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.